ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா எடுத்து வதக்கிக்கங்க. வதங்கின பிற்பாடு ஒரு சின்ன தக்காளி பழம் போட்டுங்க. தக்காளி பழம் இல்லைன்னா கூட தேவை கிடையாது, போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 10 பூண்டு, ஒரு இஞ்சி நல்லா தோலை சீவி நறுக்கி வச்சு அதையும் தட்டி போட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டு நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். இதை வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுங்க. மஷ்ரூம் அள்ளி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கருவேப்பிலையும் உருவி போட்டுங்க. கருவேப்பிலை போட்டேன், இது நல்லா வாசனை கமகமன்ட்டு இருக்கும். இது தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது இல்லைங்க, அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதிலே தண்ணி விடும், அதனால் வந்து மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, தண்ணி விடும். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. அப்படியே வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டின பிற்பாடு இறக்கி வச்சு சப்பாத்தி, தோசை எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கரம் மசாலாவுக்கு, இஞ்சி பூண்டு வாசனைக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.